ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கம்ஃபர்ட் குக்கிங். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சு சீஸ் எல்லாம் வச்சு ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா பெருசு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வேக வச்சு ஆற வச்சு எடுத்ததை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சுக்கிறதுக்கு அப்புறமா பிரெட் கிரம்ஸ் 2 பிரெட்டோடு எடுத்திருக்கேன். அதே பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ, அதுக்கப்புறமா இந்த பைட்ஸுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு சீஸ் கியூப் இருக்குது பார்த்தீங்களா சின்னது, அது ஒன்று ஃபுல்லாக கிரேட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு இதோ உருண்டையாக நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அது குட்டி குட்டி பைட்ஸாக நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி கல்லோ இல்லை நீங்கள் கீழே இருக்கிற அந்த அடுப்புக்கிட்ட இருக்கிற திட்டை நான் க்ளீன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி என்னோட ரஃப் யூஸ் பண்ணுறது சப்பாத்திக்கல் இருந்தது. அதில் இந்த மாதிரி குட்டி பெரிய பாலாக எடுத்து அதை இந்த மாதிரி நீட்டமாக இந்த மாதிரி உருட்டி அது குட்டி குட்டி பூரி சைஸுக்கு குட்டியாக நம்ம உருண்டை எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்போ ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து இந்த மாதிரி நல்ல ரவுண்டு பூரிக்கு சுற்றுற மாதிரி நல்ல ரவுண்டு போட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோர்க் இருக்குல்ல அதை வச்சு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற எல்லா உருண்டை இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி லைட்டாக தட்டி இந்த ஃபோர்க்கு வச்சு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா சின்னதாக ஒரு ஷேப் கிடைக்கும். இது நம்ம எல்லாமே இந்த மாதிரி பண்ணி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுக்கப்புறமா அடுப்பு சைட்லேயே நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ உருட்டி வச்சது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 உங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கீங்க அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 6-7 போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரும்போது அதுவாகவே மேலே எழுந்து வரும். ரொம்ப அடியில் நடுநடுவில் கிளற வேணாம். இந்த மாதிரி அதுவே எழுந்து வரும்போது நம்ம அது போட்டு எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.